அதுக்கு முன்னாடி எப்படி இன்று வன்னிய மக்களுக்கு டாக்டர் ராமதாஸ் இருக்கிறாரோ இதை போல் 100 மடங்கு அதிகமாக இருந்தவர் யார் என்றால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தூய்மையான ஒரு அரசியல்வாதி. அவரை போன்ற அரசியல்வாதிகளை இந்த உலகத்திலே எங்கும் பார்க்க முடியாது, எவனும் பார்க்க முடியாது, பார்த்திருக்கவும் முடியாது. அப்பேற்பட்ட நேர்மையான மனிதர். சொந்த சொத்துல இருக்கிற பசும்பொன் கிராமத்தினுடைய ஜமீன்தார் நிலத்தை அப்படியே அள்ளி விடுவார். பூரா விளைச்சல் முடிஞ்ச உடனே ஹார்வெஸ்டிங் குவிச்சிருவார், கூப்பிடுவார், அள்ளிட்டு போங்கடான்னு போயிடுவார். அந்த காலத்திலேயே காந்தியை எதிர்த்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய பார்வர்ட் பிளாக்க எம்பிக்கு நிப்பாரு, எம்எல்ஏக்கு நிப்பாரு, 2லயும் ஜெயிப்பார். சாகர வரைக்கும் ஏதாவது ஒண்ணு ரிசைன் பண்ணா தொகுதிக்க போனதில்லை. ஒரு ஹோட்டல் கடையில டேபிள் தொடச்சிட்டு இருந்த ஒரு ஆளை பார்த்தார். இங்க வா, நீதான் நாளைக்கு எம்எல்ஏக்கு நிக்கணுங்கிறார். எப்படிங்க நான் நிக்க முடியும், நீ வாயா கூட்டு வந்து விருதுநகர்ல அவரை நிப்பாட்டுறார். உடனே நாடார்கள் சொல்றாங்க, யாரை எழுத்து? சார் குமாரராஜா சாமிகளை எழுத்து. குமாரராஜா இருந்தாரு, ராமநாதபுரம் அரசரை எதிர்த்து ஒரு ஹோட்டல் கடையில டீ அந்த பொழுது நிறுத்துறார். நாடார்கள் சில பேர் ராஜாவுக்கு விசுவாசிகள் சொல்றான், வெட்டிடுவோன்னு. உதவியில் அங்கிருந்து வந்தார். அந்த இடத்துல நின்று இப்ப அந்த இடத்துல செலவு வச்சிருக்குது. அவர் நின்று சொன்னார், இந்த ஒரு நாடான் தலை விழுந்தால் ஊர்ல உள்ள அத்தனை நாடான் தலை சீவிட்டு போயிட்டார். காமராஜ் நாடான் ஒரு ஆளை உருவாக்குனவரு முத்துராமலிங்க தேவர். அப்படி கிங்டம் மேக்கரா இருந்தவர் அவர். அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த மக்கள் மத்தியில் இந்த பார்ப்பனர்கள் உள்ள போக முடியல. அவரு பேர்ல கொலை கேஸ். கடைசியில் என்ன பண்ணா,